பாக்கெட் 4க்கு 4.5க்கு 5 சொல்லியிருக்காங்க. பாக்கெட்டு ஹார்ம்ஃபுல் கிட்ட நேராக வைங்க. கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஹார்ம்ஃபுல் கரெக்டாக எனக்கு இவ்வளோ வித்தியாசம் வருது, அதை சரி பண்ணிடுவோம் முன்னாடியே. பாக்கெட் துணி அதை போட்டுக்கோங்க. பாக்கெட் பட்டி ஷோல்டர் துணி கீழே ஒன்று, ரெண்டாவது பெரட்டி மேலே ஒன்று வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். வளைவாக இருக்குது, இழுக்காமல் கொஞ்சம் லேசாக அடிங்க. கிராஸ் பீஸாக இருக்குது கையிட்டு. கீழே அந்த தொடுத்தட்டியை தூக்கி கொடுத்துட்டே அடிச்சிங்கன்னா அந்த வளைவு வராமல் வரும். கீழே கொஞ்சம் காலில் வந்து அந்த தொடுத்தட்டியை தூக்கி கொடுங்க, அப்போ தான் அது இழுக்காமல் வரும். பாருங்க, இல்லைன்னா வளைவாக வளைஞ்சிட்டு போகும். கை ரெண்டும் வச்சு அதுவும் சென்டர் பார்த்துக்கோங்க, இல்லைனா சைடு அடிக்கும் போது அதுவும் வித்தியாசம் வரும். கரெக்டாக இருந்ததுன்னா இருக்கட்டும். கை கரெக்டாக தான் இருக்கு எனக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு கை மட்டும் அப்படியே நான் வந்து பார்த்துக்கிறேன். கை கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த பக்கம் சட்டையை கழிச்சு விட்டுக்கோங்க. சாரி கரெக்டாக தான் இருக்க. கிராஸ் ஏற்றி அப்படியே ஏற்றிக்கோங்க.
இடத்த இதாவது தையல் போட்டுக்கோங்க. சைடு கரெக்டாக இருக்குது. ஒரு புள்ளி வெளியில் வச்சுட்டு அதை இப்படி மடக்கிக்கோங்க. இடத்த அளவுக்கு வெளியில் வச்சுக்கோங்க. ஒரு துணி உள்ளே வச்சு அப்படியே மடக்கி தையல் போட்டுக்கோங்க. அப்படியே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. சைடு அப்படி தான் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்படியே மடக்கிக்கோங்க. கீழே ஒரு இன்ச்சு பட்டி போட்டுக்கலாம். அவ்வளோ பெருசு இருந்தால் போதும். கையோடு இந்த நூலுங்களை வெட்டிடுங்க. காலருக்கு 2 துணி கொடுத்துருக்காங்க. ஒரு துணி எடுத்துக்கோங்க. காலர் வச்சுக்கோங்க. காலர் சைடு கொஞ்சம் துணி போகும். இடத்தையில் அளவு துணி மடக்கி காலரில் தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக இடத்தையில் அளவு இருக்கணும். அப்போ தான் ஓர தையல் போடும்போது தையல் 2 தையல் தெரியும். இல்லைன்னா தையல் தெரியலன்னாலும் கரெக்டாக இடத்தையில் அளவு இன்னொரு துணி கொடுத்து கீழே நம்ம காலர் ஏற்றுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு இது கீழே டென்னிஸில் தையல் ஏறக்கூடாது. டென்னிஸில் ஏற்றாதீங்க. அப்புறம் வித்தியாசம் வரும் சைடு. அப்படியே வந்து காலரில் ஊசி அளவு தான் இருக்கணும். பிடிச்சிட்டிங்கன்னா காலர் அகலம் சின்னதாயிரும். ஊசி அளவு தான் இருக்கணும். நமக்கு பெரட்டுறதுக்கு மட்டும்தான். ஊசி அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். காலரை மேலே ஏற்றிடாதீங்க. காலர் அகலம் சின்னதாகிட்டுனா அப்புறம் அதுக்கும் சொல்லுவாங்க. முன்னாடியே சொல்லிட்டேன். ஊசி அளவு தான் தையலை மேலே ஏறி இருக்கணும். அயன் பண்ணி தைக்கணும். அயன் பண்ணாதனாலும் நான் இப்படி தைக்கிறேன். உங்களுக்கு ஊசி அளவு தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா போதும். கீழே டென்னிஸில் மட்டும் தையல் ஏற்ற வேணாம்.
துணி எடுத்த இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க. கீழே ஒரு இப்படி ஃப்ளீட் வச்சு இப்படி திருப்புங்க. மேலேயும் ஒரு ஃப்ளீட் வச்சுட்டு இப்படி திருப்புங்க. அப்படியே வந்துடும் அந்த ஃப்ளீட்டு. இங்கேயும் ஒரு ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இங்கேயும் இப்படி ஒரு மடிச்சுட்டு இந்த விரல் பெரிய விரல் உள்ள விட்டு இப்படி எடுத்துருங்க. இந்த டேனிங்கில் லேசாக ஊசியை வச்சு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அந்த காலர் தைச்சும் பாருங்கள், அந்த முனை வரைக்கும் அழகாக எடுத்து விடுங்க. காலர் நிறைய வரும். வேகமாக எடுத்துறாங்க, துணி கிழிஞ்சிரும். இந்த சைட்லேருந்து ஆரம்பிங்க. மேலே ஊசி தையல், ஓர தையல் மட்டும். இந்த மாதிரி தையல் துணி இழுக்கலைன்னா இப்படி கீழே உள்ள துணி இப்படி மேலே வரும். அப்படியே போடக்கூடாது. இந்த பாருங்கள், கீழே இழுத்துக்கணும். இழுத்திங்கன்னா அந்த துணி ஒன்று போல் வரும். நீங்கள் இழுத்துட்டு பிடிச்சிக்கணும். பேக்லேயும் கை பிடிச்சிக்கணும். அந்த துணி இழுத்து விட்டிங்கன்னா மேலே வராது. அந்த வளைவு கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அதையும் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அப்படியே கீழே அந்த டென்னிஸ் அகலத்துக்கு தையல் போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு தையலை. கையோட நூலுங்களை வெட்டிடலாம். இதுக்கு தான் இந்த டென்னிஸில் ஏற்ற வேணாங்க. ஒவ்வொருத்தவங்க ஏற்றிட்டானா ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக பிடிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடும். அதுதான் டென்னிஸில் ஏற்றக்கூடாதுங்க. இப்போ நமக்கு இடத்தையில் அளவு மட்டும் துணி விட்டுட்டு மீதியை கட் பண்ணி கரெக்டாக எடுத்துடணும். ரெண்டாம் மடக்கி இதில் ஒரு அர்க்காத்து இருக்கும், போட்டு வச்சுக்கோங்க. காலர் எப்போது நீங்கள் ஏற்றுற மாதிரி தான் கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க. பட்டியை மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கழிச்சு விட்டுங்க. கீழே கரெக்டாக இருக்குது. மேலேயும் இப்போ எனக்கு சின்னதாக இருக்குது. இந்த சென்ட்ரு நான் இங்கே பிடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது. அப்போ நான் முன்னாடி வெட்டணும். பேக்கில் எப்போவுமே வெட்டக்கூடாது. கரெக்டாக இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் இழுத்து அடிச்சிட்டிங்க, ஒரு பக்கம் சின்னதாகிடும். அதுக்கு அந்த கரெக்டாக அந்த அர்க்காத்து சேர்ந்துருச்சுன்னா ஈஸியாகிடும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்றும் பண்ண வேணாம். கரெக்டாக இருக்கும். அர்க்காத்தில் உட்காந்துருச்சு. அப்புறம் இந்த பக்கம் ரொம்ப வெளியில் வராமல் பார்த்துக்கலாம். கரெக்டாக முடியும். எது சின்னதாக இருக்குது, எது பெருசாக இருக்குன்னு பார்த்து ப்ளீட்டு சுருக்கு வச்சிடாம இழுத்து யூஸ் கொடுத்து அடிங்க. கரெக்டாக இருக்கும். லேபிள் அப்படியே உள்ளேயே இருக்கும். அப்படியே மேலே அமுக்கு தையல் மட்டும் நீங்கள் போட வேண்டியது. எதுவுமே உள்ளே வைக்க வேண்டாம். அவ்வளோ. கீழே வந்து இந்த துணி இப்படி வந்துடாமல் இருக்கிறதுக்கு உள்ளே தண்ணி விட்டு அப்படியே தையல் போட்டுகிட்டே வாங்க. ஹர்காத்து பண்ணி பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த லேபிளை நடுவில் சென்டர் வச்சுக்கோங்க.